ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த ஆண்டாள் பாவை நோன்பு நோற்றாள். கண்ணனையே அடைய வேணுங்கிற ஆசையோடே ஆய்ப்பாடி கோகுலத்தில் இருக்கிற இடைப்பெண்கள் எல்லாம் இந்த மார்கழி மாசத்தில் நோன்பு நோற்றார்களாம். அவர்கள் துவாபர யுகத்தில் அங்கு செய்ததை ஆண்டாள் கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தெற்கு கோடியில் இருந்து கொண்டு அவர்கள் செய்தா போலேயே நினைத்து கொள்ளுகிறாள். தன்னையும் ஒரு இடைப்பெண்ணாகவே கொண்டாள். அந்த அனுபவம், உள்ளே கட்டு கடங்காத கிருஷ்ண பக்தி, அது வாய் வழியே புறப்பட்டு வந்தது. ஒரு பார வண்டியை தள்ளுகிறோம். அப்போது அதில் இருக்கிற சிரமம் வாய் வழியாக ஏதோ ஒரு பாட்டாக வரும். தலையில் இருக்கிற பாரத்தை கீழே இறக்குறோம். அப்போ ஏதோ ஒன்று வார்த்தை சொல்லுவோம். திடீர்னு கையில் ஒரு அடிபட்டது, அம்மானு வாயால் சொல்லுவோம். அப்போ உள்ளூர ஒரு பக்தி நிரம்பித்தென்றால், ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறோம் என்றால் அது வாய் வழியாக வரும். அது துன்பத்துக்கும் வரும், இன்பத்துக்கும் வரும். ஆண்டாளை பொறுத்தவரை கிருஷ்ண பக்தியாகிற இன்பம், ஆனந்தம் அது உள்ளத்திலே நிறைந்தது. ஒரு ஏரி நிரம்பி விட்டதென்றால் மதகுகள் மூலம் தண்ணீர் வெளியாரியாக வேண்டும். அதுபோல் ஆண்டாளுடைய உள்ளம்ங்கிற ஏரி கிருஷ்ண பக்திங்கிற தண்ணீராலே நிரம்பிற்று. அது வாய் வழியே வந்து தானே தீர வேண்டும். அப்பதான் உயிர் காக்க முடியும். அப்படி வாயார பாடினது தான் திருப்பாவை. சங்கத்தமிழ் மாலை 30ன்னு கொண்டாடுகிறோம்.